பயிற்சி 9.8ல் கொஷின் நம்பர் 9 பாருங்கள். P என்பது y = x - 2 whole square plus 1 என்ற வளைவரைக்கு ஒரு மீச்சிறு புள்ளி Q என்ற புள்ளியானது PQயின் சாய்வு 2 உள்ளவாறு வளைவரின் மேல் உள்ளது எனில் வளைவரைக்கும் நான் PQக்கும் இடையில் உள்ள அரங்கத்தின் அடைபடும் பரப்பை காண்க. y = x - 2 whole square plus 1 இருக்கு இல்லையா, அதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோ. கொடுத்துக்கிற வளைவரையின் சமன்பாட்டை 1ன்னு வச்சுக்கோ. அதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துங்க. dy/dx = x - 2 + 1ங்கிற மாறிலி உறுப்பு வந்து 0 ஆயிரும். வகைப்படுத்தும் போது x - 2 whole square வகைப்படுத்தினா 2 × x - 2. அப்போ dy/dx = 0 போடணும். அப்போ 2 × x - 2 = 0னா x - 2 = 0. அந்த 2 வகுத்துக்கு போகிறப்போ 0 ஆயிரும். அப்போ x = 2வா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்ச மதிப்பு, அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட் dy/dx = 0 அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்ச x மதிப்பை டபுள் டேஷில் போடுறோம். அதாவது d2y/dx2ன்னு சொல்லலாம், அல்லது y டபுள் டேஷ்னு சொல்லிக்கலாம். சிம்பிளாக y டபுள் டேஷ்னா இதை மறுபடியும் வகைப்படுத்தினா நம்மளுக்கு என்ன வரும்? 2 வருமா? ஏன்னா முன்னாடி இருக்கிற 2 அப்படியே இருக்கும். உள்ளே வர எக்ஸை வகைப்படுத்தினா 1 - 0. அப்போ 2 × 1 2 தான் வரும். 2. அப்போ எக்ஸுக்கு 2 எனில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதை y டபுள் டேஷ் வந்து 2 தான், மாறாது. இப்போ கிரேட்டர் தென் 0. அப்போ yக்கு x = 2 இல் சிறும மதிப்பு உண்டு. x = 2 இல் சிறும மதிப்பு அதை டபுள் டேஸில் போடுறப்ப மட்டும் ஆப்போசிட்டில் சொல்லணும். ஆன்சர் கிரேட்டர் தென் 0 வந்தால் சிறுமம், லெஸ் தென் 0 வந்தால் பெருமம்னு. ஓகேவா? இப்போ சிறும மதிப்பு உண்டு. அப்போ x = 2 என 1ல் பிரதிடலாமா? இந்த 1ல் பிரதிட்டோம்னா நம்மளுக்கு yக்கு 1ன்னு கிடைக்கிது. அப்போ சிறும புள்ளி எது? 2, 1. P(2, 1) சிறும புள்ளி. ஓகே, அடுத்தது Qயில் சாய்வு m = 2. PQயின் சமன்பாடு y = mx + c. அதில் பிரதிடுறோம் y = 2x + c. இது 2, 1ங்கிற புள்ளியை பிரதிடுறோம். அப்போ c யோட மதிப்பு -3 கிடைக்குது. அப்போ PQயின் சமன்பாடு என்ன கிடைக்குது? y = 2x - 3. y = 2x - 3. அப்போ இது சமன்பாடு 2. ஓகே, அப்போது இப்போ இந்த ரெண்டுமே என்னென்னா, இப்போ நம்மளுக்கு நேர்கோட்டு சமன்பாடு தானே. இப்போ அதாவது y = mx + c. அதில் சாய்வு 2ங்கிறனால 2x + cன்னு வந்துச்சு. அது 2, 1ங்கிற புள்ளி வழியாக போகிறனால 2, 1ங்கிற புள்ளி வழியாக போகுது. அப்போ போடும்போது நம்மளுக்கு c யோட வேல்யூ -3ன்னு வருது. அப்போ y = 2x - 3. y = 2x - 3. இப்போ முதல்ல இந்த கொடுத்துக்கிற வளைவரை நம்ம வரையணும்னா நம்ம சொல்லியிருக்கோம், எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 5ன்னு வருது. எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்யோட வேல்யூ 5. எக்ஸுக்கு 0 போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 5ஆ? அப்போ 5 வழியாக போகணும். 5 வழியாக போகணும். ஒய்யில் 5 வழியாக போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மேல்புறந்து x² = 4ay மாடல் இருக்கிறனால இது மேல்புறந்திரப்படியதுனால போட்டோம். அடுத்தது ஒய்க்கு அதாவது ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸுக்கு x - 2 ஹோல் ஸ்கொயர் வேல்யூ -1 வரலாம், எடுத்துக்க வேண்டாம். அதாவது இதுக்கு முனையை கண்டுபிடிச்சு பார்க்குறோம். x - 2 ஹோல் ஸ்கொயர் = y - 1ன்னு வருதா? = y - 1. அப்போ 2, 1ங்கிறது முனை. இந்த முனை வழியாக போகிற மாதிரி நம்ம டயக்ராம் போட்டாச்சு. ஓகே, மேல்புறந்திரப்படிய பரவளையம் போட்டாச்சு. அடுத்தது இந்த கோடு போடலாமா? இந்த கோடு போடுறதுனா எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு -3, ஒயில் -3 வழியாக போகணும். இந்த புள்ளியை -3ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஒய்க்கு 0 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு 3/2, 3/2 எக்ஸில் 3/2, அதாவது 1.5 வழியாக போகிற மாதிரி போட்டுக்கலாம். போட்டால் இந்த லைன் இப்படி வரும். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பரப்பு தான் முடிக்க போகிறோம். சரி, அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இது ரெண்டையுமே பயன்படுத்தி, அதாவது கோட்டின் சமன்பாடு, வளைவரின் சமன்பாடு ரெண்டையும் தீர்த்தோம்னா தான், ரெண்டையும் யூஸ் பண்ணி தீர்த்தா தான் இந்த வெட்டும் புள்ளியில் 2 கிடைக்கும். அதில் ஒரு புள்ளி 2, 1ங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படி போடுறதுங்கிறத பாருங்கள். இப்போ ரெண்டையுமே நம்ம ஈக்குவல் பண்ணலாமா? இது y = 2x - 3. இது y = x - 2 ஹோல் ஸ்கொயர் + 1. ரெண்டுலேயுமே லெஃப்ட்டில் y தான். அப்போ ரைட்டில் இருக்கிறத ஈக்குவல் பண்ணலாம். x - 2 ஹோல் ஸ்கொயர் + 1 = 2x - 3. அப்போ இதை வந்து a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா லெஃப்ட்டில் எழுதிட்டு x² - 4x + 1 + 4ன்னு வருமா? ஆல்ரெடி +1ன்னு இருக்கா? = 2x - 3. லெஃப்ட்டில் வரும்போது -2x + 3ன்னு வரும், = 0. அதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது x² - 6x + 8ன்னு வரும், = 0. இதை காரணிப்படுத்துகிற பெருக்குனா 8, கூட்டினா -6ன்னு வரணும். அப்போ -2 -4. அப்போ x = 2, 4. ஏன்னா காரணி எழுதும்போது x - 2 × x - 4 எழுதிக்கணும் இல்லையா? அப்போ x = 2, 4. எக்ஸுக்கு 2ன்னு போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு என்ன வருது? இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸுக்கு வந்து 2ன்னு போடும்போது ஒய்க்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ 2, 1ங்கிறது ஒரு புள்ளி. எக்ஸுக்கு வந்து 4ன்னு போடும்போது ஒய்க்கு 5ன்னு கிடைக்குது. அப்போ 4, 5ங்கிறது இன்னொரு புள்ளி. அப்போ 2, 1, 4, 5. 2, 1 இங்கே எழுதிட்டோம், 4, 5 இங்கே எழுதியிருக்கோம். சரி, இப்போ பரப்பு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாமா? பரப்பு y/dx, ரெண்டு வளைவரை ஒன்று கோடு ஒன்று இருக்கிறனால y1 - y2 × dx. ஏன்னா லிமிட் வந்து நம்ம எக்ஸில் எடுக்க போகிறோம், அதனால தான் dx போட்டிருக்கோம்.
எக்ஸோட லிமிட் எவ்வளவு 2 to 4 2 to 4. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒயில் வச்சு போடும்போது ஒய்னா எக்ஸ்ஹெச் லிமிட் எக்ஸில் இருக்குது. அப்போ வந்து அப்பர் மைனஸ் லோயரில் தான் போடுவோம். அதான் ஒய்யூ மைனஸ் ஒய்எல். அப்பர்னா இது மேலே கோடு இருக்கா, கோட்லேருந்து வர ஒய் மதிப்பு எக்ஸ் மைனஸ் கோட்லேருந்து வர ஒய் மதிப்பு 2x - 3 தான் ஃபஸ்ட் எழுதணும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். அந்த மைனஸ் உள்ள வரப்போ -1 வந்துடும். இப்போ இன்ட்டு dx இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். 2x இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2x - 4 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் ஒரு 2x² - 4x. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது x - 2 ஹோல் கியூப் பை 3 வந்துடும். லிமிட் 2 to 4, லிமிட் 2 to 4. இதுக்கு அப்பர் லிமிட் போடுறோம். எக்ஸ் இருக்கிறதெல்லாம் 4 போட்டோம்னா என்ன ரிசல்ட் வருது, மைனஸ் எக்ஸ் இருக்கிறதெல்லாம் 2 போட்டால் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டாச்சுன்னா அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வருது, 4/3 சதுர அலகுகள். அடுத்து லாஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் கொஷின் 10th கொஷின் என்ன கொடுத்துருக்கு, x² + y² = 16 என்ற வட்டத்திற்கும் y² = 6x என்ற பரவளையத்திற்கும் பொதுவான அரங்கத்தின் பரப்பை காண்க. பொதுவான அரங்கத்தின் பரப்பு ஃபஸ்ட்டு x² + y² = 16 இருக்கா. இப்போ y² = 16x. ரெண்டாவது சமன்பாடு y² = 6x கொடுத்துருக்காங்களா. இது ரெண்டையும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஒன்றாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு ரெண்டு வட்டத்தின் சமன்பாடு, அடுத்தது பரவளையத்தின் சமன்பாடு 1 2 கொடுத்தாச்சு. வட்டத்தின் சமன்பாடு போட்டுக்கும் பாருங்கள். இங்கே வட்டம் போட்டாச்சு, பரவளையம் வந்து வலப்புறந்திருப்பதனால இது போட்டாச்சு. ரெண்டு இப்படி வெட்டிக்கின்னு பாருங்கள். அப்போது வட்டத்தின் சமன்பாடு வந்து எப்படி போட்டிருக்கோம்னா நம்மளுக்கு 4 அலகுகள் ஆரம். ஏன்னா x² + y² = 16 அது 4² எழுதலாமா. 4² அது 4. அப்போ 0, இது 4 4 அலகுகள் ஆரம் உள்ள வட்டம் வரைஞ்சாச்சு. 0 பரவளையம் வரும். y² = 4ax டைப்பில் இருக்கு இல்லையா, அதனால் பரவளையம் இப்படி போட்டாச்சு. ஓகே, இப்போ எப்படி சிம்பிளை பண்ணுறது பாரு. இது ரெண்டையும் பயன்படுத்தி இது ரெண்டு வெட்டும் புள்ளி வேணுமா, வெட்டும் புள்ளி வேணும்னா இது ரெண்டையுமே தீர்க்கணும். ரெண்டுமே தீர்க்கிறதுனா என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்க y மதிப்பை ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் போடு 2 in 1. ரெண்டாவது சமன்பாட்டை 1 x² + 6x அதான் y² + 6x = 16. லெஃப்ட்டில் வரும்போது -16 = 0. பெருக்குனா -16 கூட்டினா 6 8 × -2 y + 8 × x + 8 × x - 2 = 0. அப்போ x = -8, 2 எக்ஸில் மைனஸ் மதிப்பில் நம்மளுக்கு வேல்யூ தேவையில்லை. இப்போ y² = x = -8னா y² -48. y² வேல்யூ வந்து நெகட்டிவில், ஸ்கொயரோட வேல்யூ நெகட்டிவ் வந்ததுனாவே அதனுடைய வேல்யூ ரூட் எடுக்கும்போது ஐயில் வரும். அதனால் அது கற்பனை, அதாவது அந்த வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் வந்தனால இந்த சம்பளம் எடுத்துக்க மாட்டோம். அப்போ எக்ஸில் இன்னொரு பாசிட்டிவ் 2 இருந்ததில் அதை எடுத்துக்கிறோம். x = 2 எனில்னு போட்டோன்னா y² = எவ்வளோ வருது 12. அப்போ y = ±2√3. அப்போது எக்ஸுக்கு 2, 2, 2,2√3 அப்படிங்கிறது ஒரு புள்ளி, 2, -2√3ங்கிறது ஒரு புள்ளி. 2, 2√3 2, -2√3ங்கிறது ஒரு புள்ளி. அப்போ இந்த புள்ளி ரெண்டுமே பாசிட்டிவ் வர்றது இந்த புள்ளி எழுதிக்கோ, எக்ஸு பாசிட்டிவ் y நெகட்டிவ் வர்றது இங்கே எழுதிக்கோ. ஓகே, இப்போ தேவையான பரப்பு எப்படி போடுறது. அப்போது அரைபடும் பரப்பு = 2 டைம்ஸ். ஏன்னா டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பரப்பை மட்டும் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் பெருக்கிப்போம். மேலே இருக்கிற பரப்பு மட்டும் பிடிச்சி அதே மாதிரி கீழே இருக்கு இல்லையா, 2 டைம்ஸ் முதல் கால் பகுதியில் அமையும் பரப்பு. முதல் கால் பகுதியில் அப்போ 2 அப்படி வெளியே போட்டுக்கோ. முதல் கால் பகுதியில் அமையும் பரப்புனா பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 2 y dx. ஒய்யோட வேல்யூ இதில் முடிச்சுக்கோ. ஒய்யோட வேல்யூ எவ்வளவு, √6 × √x. அதான் √6 × x⁴1/2. √x தான் x⁴1/2 வச்சுக்கிட்டோம். இன்ட்டு dx ப்ளஸ் 2 to 4 இந்த முதல் சமன்பாட்டில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் இருந்து y² கண்டுபிடிச்சிக்கணும். y² தான் இங்கே போட்டிருக்கோம், 16 - x². அப்போ y = √16 - x²ன்னு எழுதிக்கணும். 16 தான் 4² எழுதிக்கிறோம். இது முதல் சமன்பாட்டில் இருந்து. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டில் இருந்து y வேல்யூ வேணும்னா √6x எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் 0 to 2 வரைக்கும். இப்போ நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்குது என்ன, பரவளையத்திற்கும் பொதுவான அரங்கத்தின் பரப்பை காண்கன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. x = 2ங்கிறது இங்கே சொல்லியிருந்தோம்ல. x =
2ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 2, 2 √3 2, -√3. அப்போ x is equal to 2ங்கிற ஒரு லைன் இதில் ட்ரா பண்ணுறோம். x is equal to 2 அப்படிங்கிற லைன் போடுறோம். ஏன் அப்படின்னா இதில் இந்த x equal to 2ங்கிற லைன் போட்டிருக்கோமா, இதில் 0லேருந்து 2 வரைக்கும், அப்போ 2லேருந்து 4 வரைக்கும் ரெண்டு விதமான பரப்பளவு ஏற்படுது இல்லையா, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 0 to 2 வரைக்கும் இந்த வளைவரையின் சமன்பாடு எழுதிக்கணும். வளைவரையின் சமன்பாடு எவ்வளவு, அதிலிருந்து வரக்கூடிய y மதிப்பு √6x எக்ஸுக்கு பதிலாக x பவரில் 1/2 போட்டோம் ரூட்டுங்கனால dx ப்ளஸ் 2 to 4 வரைக்கும் இதிலிருந்து வர y மதிப்பு 16 - x², அதாவது 4² - x² dx. ஓகே, 2 டைம்ஸ் இதை வந்து நம்ம இன்டர் பண்ண வரும் √6 அப்படியே இருக்கும். x பவர் 3/2/3/2 லிமிட் 0 to 2 ப்ளஸ் இது வந்து x/2 √(x²) a² - x² ஃபார்முலா x/2 √(a² - x² ப்ளஸ் a²/2 sin x/a. அதில் a வேல்யூ பதிலாக 4 போட்டிருக்கோம், a² பதிலாக 16 போட்டிருப்போம். 2 to 4 இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது சிம்பிளை பண்ண என்ன வருது, 2 டைம்ஸ் அப்படியே இருக்கட்டும். √6 அப்போ லிமிட் போட 2 பவர் 3/2 இந்த 2 மேலே போயிடுச்சு. இந்த 3/2 தான் நம்ம 2/3 இங்கே எழுதியிருக்கோம், 2 மேலே போட்டு. அப்போ அதில் x பவர் 3/2க்கு மட்டும் நம்ம லிமிட் போடுறோம். √6ம் 2/3யும் வெளியே வச்சுட்டு x பவர் 3/2க்கு லிமிட் போட 2 பவர் 3/2 -0. ப்ளஸ் இதில் நம்ம லிமிட் போடும்போது என்ன வருது, எக்ஸுக்கு 4 போடும்போது இது 0 ஆயிருமா ஃபஸ்ட்டு டைம், அதான் 4/2 × 0 ப்ளஸ் 16 × sin 1 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடுவோம்னா 2/2 1 வந்துருமா, √16 - 4 ப்ளஸ் 8 × sin 1/2 வரும். அப்போது வெளியில் இருக்கிற 2 அப்படியே இருக்கட்டும். இதை சுருக்குனா எவ்வளோ வருது, 2 பவர் 3/2 தான் 2 √2 எழுதிக்கிறோம். மீதி இருக்கிறது அப்படி எழுதிக்கிட்டோம். ப்ளஸ் இது வந்து 8π மைனஸ் √12 மைனஸ் 8 × sin 1/2 π/3. இப்படி தெரிஞ்ச வழியில் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அடுத்தது 2 வெளியே இருக்கட்டும். 4/3 √12 ப்ளஸ் 4π மைனஸ் √12 அதாவது சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்தது ரெண்டுலேயுமே எல்லாத்தையும் /3 வர மாதிரி மாற்றிக்கிட்டோம். மாற்றிட்டு நம்மளுக்கு கடைசி ஸ்டெப் ஆன்சர் வருது 4/3 × √3 ப்ளஸ் 4π 4/3 × √3 ப்ளஸ் 4π வருது. அது எப்படின்னா இதில் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் வரும்போது இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா 4/3 √12 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது -√12 அப்படி போடும்போது இந்த 3 கொண்டு போய் அங்கே பெருக்கணும்னா என்ன வரும், 4√12 - 3√12 1√12 தானே, அப்போ √12/3 ப்ளஸ் இந்த பை வர ரெண்டையும் சிம்பிளை பண்ணு, 12π - 4π 8π 8π/3 வந்திருக்கா. அப்போ இந்த ரெண்டுலேயுமே /3 வரனால 2/3 வெளியில் வச்சுக்கிறோம். அப்போ உள்ள என்ன வருது, 2√3 √12 தான் 2√3 எழுதியிருக்கோம் ப்ளஸ் 8π. இப்போ ரெண்டுலேயும் காமனாக நம்ம மறுபடியும் ஒரு 2 எடுக்கிறோம். அப்போ தான் 2/3 என்ன ஆயிடுச்சு, 4/3 ஆயிடுச்சா. அப்போ அதில் √3 மட்டும் இருக்கும் ப்ளஸ் 4π சதுர அலகுகள்.